நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கெட்டப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு நடிகர் ஞாபகம் வராரு. பட் அந்த படம் தானா இல்லை வேற படமா? குணா படத்துல வந்து பாக்கியராஜ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓகே, சோ அந்த சீன் இப்ப பாத்துடலாம். நாம் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால். முண்டா, நான் முயல் பிடிச்சாலும் சரி, நீ முயல் பிடிச்சாலும் சரி, யார் முயல் பிடிச்சாலும் சரி, 4 கால் தானே இருக்கும். என்ன கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி இப்படி இல்ல, இதா 2. ஓகே, அது நல்ல காமெடி ஃபிலிம் பார்த்து எடுத்துருக்கீங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமாக்கா? ரெடி பார்க்கலாம். காத்து வாங்க தேவை சீலிங் ஃபேன், தண்ணி குடிக்க தேவை வாட்டர் கேனு. தனுஷ் நடிச்ச படம் 3. நெக்ஸ்ட் காமெடி கமிங் சூன். என்ன பண்ற? இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொருத்தரையா நான் சொல்லும்போது கூட்டின்னு வந்துடணும். நேற்று நைட்டு ஒரு லேடி பேஷண்ட் ஒருத்தர் அழிச்சுட்டு வந்துருப்பா, பொம்னாட்டி. அவளை முதல்ல அழிச்சுட்டு வா. ஏன்னா மாத்திரை போடுற டைம் கரெக்டா மாத்திரை போட்டாதான் உடம்பு கியூர் ஆகும். பொம்னாட்டி ஒரு 2 சுத்து சேர்த்து சுத்தி இருந்தா நவகிரகத்தை சுத்தின பலன் உனக்கு கிடைச்சிருக்கு. நியாயமா வேஸ்ட் பண்ணிட்டு. பில்லா. எதுக்கு இப்ப பில்லா? பில்லாவை நான் போடணும். பில்லாவை நீ போடணும் அப்படின்னா முதல்ல இந்த மாத்திரையை நீ போடணும். முடியாது. நீ பில்லாவை காட்டுன்னு சொல்லு, அப்புறமா நான் போறேன். நீ முதல்ல வாயை காட்டு, அப்புறம் பில்லாவை நான் காட்டுறேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பேஷண்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சமத்த போய் உட்காந்துக்காம. அடுத்தது யாரு? ஆமா, அந்த பயலுக்கு பாட்டா போட்டா போதும், பளிச்சுன்னு வந்துடும். பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க ஊனுருக உயிருருக தேந்தரும் தடாகமே மதி வருக வழி நெடுக கோடி நிறைக வாழ்விலே குணா, இந்த மாத்திரையை போட்டுக்க. அபிராமி வருவாளா? அபிராமி வரமாட்டேன். நம்ம தான் அபிராமி தேட்டருக்கு போகணும். மாத்திரை நான் போட மாட்டேன். இல்ல, நீ மாத்திரையை போட்டுக்கோ. இல்லைங்க, அபிராமி வருவான்னு போய் சொல்றீங்க. மாத்திரை நான் போட மாட்டேன். இந்த மாத்திரையை போடு. இப்பவே உனக்கு அபிராமியை காட்டுறேன். எங்க இது இருக்கா பாரு அபிராமி. அபிராமிக்காக மாத்திரை போடுவேன். அப்படிதான். வெரி குட். அப்படியே சமத்தா உட்காச்சு. ஒவ்வொருத்தரை எப்படி எப்படி சமாளிக்கிறதா இருக்க பார்த்தேன். ரொம்ப கஷ்டம் சார். அடுத்த பேஷண்ட் யாருப்பா? அவளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. பாட்டை நிறுத்தினா கூட ஒரு 4 நிமிஷம் அந்த தம்பி ஆடிட்டே இருப்பான். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நிறுத்திடுங்க. கேமரா அந்த பக்கம் இல்லையா? பேக்கை காட்டாதான்னு எல்லாரும் கத்துற. பேக்கையே காட்டின்னு இருக்கான். என்ன எது கூப்பிட்ட? மாத்திரை போடுறதுக்கு தான். நீ மாத்திரை போடுறதுக்கு என்ன எதுக்கியா கூப்பிட்ட? அடா பாவி, நீ மாத்திரை போட்டுக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டா என்ன கலாய்க்கிறீங்க? அம்மா, நான் எதுக்கு மாத்திரை போடணும்? பார், குணாவே எவ்வளவு சமத்தா மாத்திரை வேண்ட பிரமாதமா உட்காந்துருக்காங்க. ஓஹோ, அவர் மாத்திரை போட்டார். ஆமா, அவர் போட்டதான நான் போடணும். அதேதான். அவர் பொண்ணு போடக்கூடாது. வெரி கரெக்ட். அவர் போட்டதான போடணும். அதானப்பா சொல்லிட்டு இருக்கேன். அவர் பொண்ணு போடக்கூடாது. ஆமா. யோ, நீ லூஸ் மாதிரி பண்ற. ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. இங்க பார், ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு. எந்த வீட்டுல ஆட்டு 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 ஆட்டு. அப்ப தயவு செய்து உன் காலை காட்டு. நீ மாத்திரை கூட போடணும்னு அவசியம் இல்லை. பேசாம போய் உட்காந்துக்க. ஏய், நீ சொல்றதுல நான் கேட்க மாட்டேன். மாத்திரையை காட்டு. இப்படி கேட்டா இப்படி பதில் சொல்றேன் வித்யா. இங்க பாரு எப்படி போறேன்னு. பாத்து போடுற ஜோர்ல மாத்திரைக்கு பதிலா மோதிரத்தை முழுங்கி இருக்க போற.
என்னமா போப்பா ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியல இன்னொரு பேஷண்ட் வரணுமேப்பா. ஆம்லெட் போட்டா முட்டைய காணும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் ஊட்ட திறந்தா வீட்ட காணும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். நாகராஜ் அண்ணா என்ன நீ இங்க இருக்க? ஏய் நான் சிம்புயா. அண்ணா, இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல. சரி விடு. என்ன தனா? நான் குணா. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, முதல்ல இங்க வா. அண்ணா, ஸ்ரீகாந்த் அண்ணா. இப்போ நான் ஸ்ரீகாந்த் இல்லை, ஷோ ராமசாமி. அண்ணா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாண்ணா? யாருண்ணா இந்த பொண்ணு மேக்கப் போட்டு பேய் மாறிக்குது? அதான் நயன்தாரா. பில்லா நயன்தாரா. நயன்தாராவா? ஆமா. அண்ணா, ஆ, மாத்திரை கொண்ணா. எங்க நான் கொடுத்தா நீ போட்டுப்பியா போட்டுக்க மாட்டியானே தெரியல. நான் போட்டா சாப்பிடுவேன். நீ சொன்ன இந்த பில்டிங் மேல தான் குதிப்பண்ண. அதெல்லாம் வேணாம், மாத்திரையை போட்டுக்க. இப்படிதான் இருக்கணும். ஒரு பேஷண்ட் தானா மாத்திரையை கேட்டு சாப்பிட்டா டாக்டர்ஸுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணா, ஆ, எல்லாருக்கும் மாத்திரை குத்தல, ஆமா. எனக்கு கொண்ண. ஏண்டா இப்பதானடா கொடுத்தேன் உனக்கு ஒரு மாத்திரை எடுப்ப. போய் சொல்லாதண்ணா, குண்ண. தரேன் இரு, அவசரப்படாது. அதுக்குள்ள அவனுக்கே டென்ஷன் ஆகி அவன் ஒரு மாத்திரை போட்டுக்கிறான் பாரு. என்னாச்சு? மேக்கப் போட்டோம், ரிஹர்சல் பார்த்தோம், மைக்கு வந்துச்சு. மைக்க வந்துச்சா? ஐயோ கையில பிடிச்சிக்கிறேன் அபிராமி. டாக்டர் ஆ, தூக்கமே வரல டாக்டர். தூக்கம் வரல. அதாவது உனக்கு தூக்கம் வரலன்னா கவலைப்படாத தெரியல. இப்பதானே மாத்திரை போட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான பாட்டு பாடுறேன். அந்த பாட்டை கேட்ட உடனே எல்லாம் சைலண்டா ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சிடும். மியா மியா பூனை, இது மீச வச்ச பூனை, திருடி திங்க பாக்குதடி திவசு கட்ட மீன். மியா மியா பூனை, மீச வச்ச பூனை, டாக்டர் திருடி திங்க. எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, தயவு செஞ்சு நீங்க பாடாதீங்க, உட்காரியா. இப்படி எல்லாம் பாட்டு இந்த மாதிரி பாட்டல்களை கேட்டா குழந்தைங்களுக்கு எவ்வளவு அழகா தூக்கம் வரும். அவன் ஒரு மாதிரி லூசு. ஆமா, நான் லூசு, அது அவன் சொல்றான் பாரு. வாழும் தூங்கட்டும், நாமளும் லைட்டா அப்படியே தூங்கினோம்னா கரெக்டா இருக்கும். அபிராமி அபிராமி போலாமா? அபிராமி வேணாம், சத்தியம் போலாம். வேணாம், சத்தியம் கூட்டமா இருக்கும். கிருஷ்ணவனி தேட்டர் போயிடலாமா? யாரா சொன்னது இவனை பைத்தியம்ட்டு? எவ்வளவு கரெக்டா பட்ஜெட் பேசி ஃபிகர் உஷார் பண்றான். என்னன்னா ஒரு பெரிய காதல். உனக்கெல்லாம் காதலை பத்தி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நோ காதல். என் காதலை பத்தி உனக்கு தெரியும். மனித உறவு கொள்ள இது மனித காதல் அல்ல. அங்க கேமராவே இல்ல, தயவுசெய்து இப்படி வந்து. அச்சிங்க பச்சிடா, அச்சிங்க பச்சிடா, ஸ்ரீகாந்த் அச்சிங்க பச்சிடா, அச்சிங்க அச்சிங்க ஐயோ அச்சிங்க. எவ்வளவு அழகா ஸ்கிரிப்ட் மறந்துட்டு எஸ்கேப் பண்ண பத்தியா? ஹாய், நான் மற்றவ மாதிரிலாம் இன்டீசென்ட்டெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டேன். ஐ எம் கிரேசிங் அபவுட் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் லவ் பண்ணுறேன். எப்பா என் காதலை உள்ளுக்குள்ள ரோஜா பூ மாதிரி வளர்த்து வச்சிருந்தேன். நான் இப்படி கம்மன் இருக்க பார்த்தியா, அதை பார்க்கும்போது அதில் இருக்க முள்ளெல்லாம் என் கையில குத்தி அப்படியே உடம்பெல்லாம் குத்தி 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 ரத்தோர தோர 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 தோர. ஒரு பைத்தியம், நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் என்னாலே தாங்க முடியலையே. ஆடியன்ஸ் எப்பனா தாங்காங்க. சாவடிச்சிருண்டா. என்னாச்சு? பதில் சொல்றீ. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. இங்க சுடாது, இங்க சுடாது, இங்க சுடா. நீதான் நீ சாவ, நீதான் சாவ, இங்க நீதான் இருக்க. சுடு சுடு சுடுறி. நாங்க சுட முடியாது. காதல் ரெண்டி காதல். பைத்தியக்கார காதல். எடுத்துங்க அபிராமி. ஆமா, சாப்பிடு. ரொம்ப தூரம் போன சீக்கிரம் சாப்பிடு அபிராமி, சாப்பிடு. குணா பத்தியா எவ்வளவு அழகா கரெக்ட் பண்றேன். என் மேல அவ்வளவு பாசமா குணா. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்? குப்பையில போயிட்டு வந்தேன். அவனுக்கு எங்க எடுக்கணுமோ அதானே எடுப்பான். ஏதாவது ஒரு முடிவுக்கு வானா. அபிராமி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? ஐயோ, எனக்கு தான் என் வயசு, எனக்கு தான் வயசு, வயசு 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 எனக்கு தான் வயசு. அந்த பொண்ணு உன்னோட சின்ன பொண்ணா? உன் வயசு வயசுன்ற. ஏய், தேவையில்லாம நீ கலாய்க்கிற, அப்புறம் அவ்வளவுதான் உன்னை. எனக்கு அந்த பொண்ணு வேணும்யா, எனக்கு அந்த பொண்ணு வேணும். சைலன்ஸ். அதாவது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிலாம் சட்டை போட்டு சத்தம் போட்டுலாம் இருக்க வேண்டாம். ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேளுங்க. அந்த பொண்ணுகிட்டயே சாய்ஸை கொடுத்துரும். அவ யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ அவளையே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கு. எப்படி நம்ம ஐடியா வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிருவியா? கையில துப்பாக்கி எடுத்துக்கலையா? புண்ணியம் செய்தனமே போதனை பா. அபிராமி எனக்கு தெரியும் வைஷு, எனக்கு தெரியும். நீ லவ்வர், எனக்கு தெரியும்.
பாத்தியா? சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என்ன தின்னாடா. வைத்தியமா இருந்தாலும் கரெக்டா டான்ஸ் ஆடும். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு பார்க்க. அதுவும் முதல் முறையா நம்ம நிகழ்ச்சியில மேடையில விஜய் சேதுபதியும் சிம்புவும் கொண்டு வந்திருக்காங்க. சார் சொல்லுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு சோ சார்னுடைய வாய்ஸ் கேட்டிருக்கேன். ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க பாஸ். ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக ஒருத்தர் யாரும் பண்ணுறதே இல்லை. அவரை நேரடியாகவே பார்த்தா மாதிரி ஆகிட்டீங்களே. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க நீங்கள். தேங்க்யூ. அப்புறம் வந்து விஜய் சேதுபதினா பாஸ் அப்படியே இருக்கு அந்த மாடுலேஷன் பாஸ். ஃபென்டாஸ்டிக் பாஸ். அப்படியே பர்ஃபார்மன்ஸும் பிரமாதமாக இருந்தது அவருக்கு. அப்படியே 100%. அவர் தலைவர் ஆசிட்டிஸ் பழையபடி பிரமாதமாக பண்ணுவார். கமல்ஹாசன் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தார். சாருடைய நாகராஜன் சார் தானே சிம்புவை கொண்டாந்து நிறுத்தினார். இது வரைக்கும் அவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே அப்படின்றது இப்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். சிம்பு அப்படியே அந்த ட்ரெண்டு வாய்ஸு அந்த தலையில் அடிச்சுட்டு அழுதெல்லாம் அப்படியே பக்கா அவர் என்ன பண்ணாரோ அப்படியே கொண்டாந்து நிறுத்துனீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மேடம் ஆசிட்டிஸ் கிராண்டாக பண்ணீங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸில் இதில் வந்து எடுத்துக்கிட்டு அதை அழகாக ஒரு கோர்வையாக ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக அது எந்த இடத்துலையும் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு தோய்வு இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புதுமையாகவும் இருந்தது. அது ஃபஸ்ட் கிளாஸ். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் பிரமாதமாக இருக்கும். ஓகே அக்கா. இந்த கான்செப்ட் நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிகினிங் டு எண்டு வரைக்குமே வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க. தனசேகர் என்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் போட்டோன்னா அந்த என்ட்ரி ரொம்ப அழகாக பண்ணீங்க. அண்ட் நீங்களும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நல்லா ஷைன் ஆகிட்டே வருது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்டு ஷாலினி உங்கள் நல்ல ட்ரெஸ் சென்ஸ் உங்களுக்கு என்ன எவ்ரி எபிசோடில் நல்லா ஸ்டைலாக அந்த ஆர்வம் இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்டு ஸ்ரீகாந்த் அசத்திட்டீங்க இன்னைக்கு. உங்கள் டீமில் வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நல்லா அந்த கேரக்டராகவே வாழ்ந்தீங்க. ஏன்னா ஜோஸ் சார் வந்து ஆக்ஷனில் வந்து நம்ம எல்லாம் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவருடைய ஆக்ஷன் மறந்துட்டோம் நம்ம எல்லாருமே. ஸோ இன்றைக்கி நம்ம அதை நினச்சி பார்க்கும்பொழுது அப்படியே இருந்துச்சு. அந்த ஸ்லாங் மாற்றி பேசுகிறது. நீங்கள் சாதாரணமாக எப்போவுமே வந்து மெட்ராஸ் ஸ்லாங் அந்த மாதிரி தான் பேசுவீங்க. இன்றைக்கி வந்து இந்த ஸ்லாங் எடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணீங்க. அண்ட் நாகராஜ் நீங்கள் ரொம்பவுமே எப்போவுமே அதாவது என்ன சொல்கிறது தனசேகர் நாகராஜ் வந்து பயங்கர இந்த டீம்லேயே வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு போகிறது. ஆனால் உங்களுக்கு பக்கபலமாக அவர் இருக்கார். ஸோ இந்த 3 பேருக்கு நடுவில் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா பண்ணார். வழக்கம் போல் உங்கள் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாகராஜ். ரஞ்சித் குமார் உங்களுக்கு சின்ன வேஷம் கிடச்சா கூட அந்த சின்ன வேஷத்தில் நீங்கள் அழகாக சீட்டிங் ஆகிடுறீங்க. உங்களை வந்து வித்தியாசமாக வந்து அந்த கேரக்டராகவே பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்வயசாக இன்றைக்கி வந்து நல்லா ஸ்வைன்னு மேலே போயிடுச்சு. சூப்பர்.